உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இத்தகைய பெருமைக்கு சொந்தமான உழவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். அவர்களின் பிரச்சனைகளை பதிவு செய்யும் புதிய தலைமுறை அத்துடன் தனது கடமை முடிவதாக நினைக்கவில்லை. விவசாயிகளின் தோளோடு தோள் நின்று அவர்களின் சுமையை பகிர்ந்து கொள்ளும் முறைகளை பற்றி பேசும் நண்பனாக களமிறங்கியிருக்கிறது. உழவுக்கு உயிரூட்டு, உழவருக்கு வாழ்வூட்டு என்ற முழக்கத்துடன் திருச்சியில் 3 நாள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்குகளை நடத்திய புதிய தலைமுறை அடுத்ததாக கோவையில் இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை நாளை தொடங்குகிறது. பார்ப்பதற்கு நிறைவை கொடுக்கிறது. விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, பொதுமக்களும் இதை கண்டுகளித்து தங்களுக்கு பின்காலத்தில் கஷ்டமே வராம உணவு எப்படி சாப்பிடுறதுங்க சொல்லிக் கொடுக்கறதுங்க இருக்காங்க. ரசாயன உரத்தை அதிகமாக பயன்படுத்தாம இயற்கை உரத்தை பயன்படுத்தி அதில் குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கண்காட்சியில் மானியங்கள் விவசாயிகளுக்கு இன்றைக்கு எப்படி கடன் வாங்கலாம், அந்த கடன் எந்த எளிய முறையில் வாங்குவதற்கு எந்தெந்த வங்கியை அணுக வேண்டும், எப்படி வாங்கலாம் என்பது குறித்து விவாதங்களை தெரிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் தங்கள் அனுபவத்தை பற்றி பேசுவது திருச்சியில் நடைபெற்ற உழவுக்கு உயிரூட்டு உழவர்க்கு வாழ்வூட்டு என்ற நிகழ்ச்சி பற்றி. புதிய தலைமுறை நடத்தும் இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சி வரும் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி 3ஆம் தேதி வரை கோவையில் நடைபெறுகிறது. போதிய மழை இல்லாதது, வறட்சி, மின்வெட்டு என விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு என்ன விதங்களில் தீர்வு காணலாம் என்ற தேடலில் பிறந்தது இந்த நிகழ்ச்சி. இது ஏதோ ஒரு வேளாண் மக்களுக்கான ஒரு கண்காட்சி என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. இதுல பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிற மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகள், இயற்கை சார்ந்த மருந்து வகைகள், இயற்கை சார்ந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு இதில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது வேளாண் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு உயிர் ஊட்ட வேண்டும் என்றால் பொதுமக்களாகிய நாம் அவர்களோடு கூட சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதே தான் எங்களுடைய முயற்சியின் நோக்கமாக இருக்கிறது. கோவையில் வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெறும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் வேளாண் துறை சார்ந்த வல்லுநர்கள், கால்நடை வல்லுநர்கள் பங்கேற்று விவசாயிகளின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை அளிக்கிறார்கள். முதல் நாளில் வேளாண் துறை சார்ந்தும் 2ஆம் நாளில் கால்நடை துறை சார்ந்தும் வல்லுநர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். 3ஆம் நாளில் மதிப்பு கூட்டுதல், விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல், இயற்கை விவசாயம், குறைந்த செலவில் அதிக வருவாய் ஈட்டும் விவசாயம் போன்றவற்றிற்கு இந்த நிகழ்ச்சியில் விளக்கம் கிடைக்கும். தரமான பொருள் உற்பத்தி பண்றோம், அது எப்படி மதிப்பு கூட்டுறது, எது தரமான பொருள், எப்படி நம்மளுடைய இது உயர்த்தி சொல்றது, நம்ம பொருட்களுக்கு தரம் உயர்ந்ததுன்னு எப்படி சொல்றது, அது எந்த வழியில சான்றிதழ் வாங்குறது, அதற்கு உண்டான விவாதங்களும், எங்க விற்பனை வாய்ப்புகள் இருக்கு, அந்த தகவல்களை நம்ம யார் மூலமா தெரிஞ்சுக்கலாம், இந்த ஒரு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 3ஆவது நாள் விவாதமும் அன்று கருத்தரங்கும் உபயோகமா இருக்கும். வறட்சி பகுதிகளில் குறைவான நீரில் விவசாயம் செய்யும் முறைகள், சொட்டு நீர் பாசன முறைகள் போன்ற விளக்கங்களையும் விவசாயிகள் பெறலாம். விவசாயிகளின் பணிச்சுமையை குறைக்கும் நவீன வேளாண் கருவிகள், தொழில்நுட்ப கருவிகள், புதிய தயாரிப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களுக்காக 85 அரங்குகள் இந்த நிகழ்ச்சியில் அமைக்கப்படுகின்றன. இயற்கை உணவு தயாரிப்பு குறித்த அரங்கும் அமைக்கப்படுகிறது. மொத்தத்தில் விவசாயிகளுக்கு மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பு தொழில் செய்பவர்கள், பொதுமக்கள், இயற்கை குறித்த ஆர்வம் கொண்டவர்கள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் என பல தரப்பினருக்கும் பயன் தரக்கூடிய அளவில் உழவுக்கு உயிரூட்டு உழவர்க்கு வாழ்வூட்டு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் கோவையில் நடைபெற இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் மார்டின், சரவணபாபு மற்றும் அசீஃபுடன் பார்வதி பாமா.